சமமான நிலையில் வைத்து உயிருடன் சமாதி நிலையானது ஜீவ சமாதி என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார். அப்போ ஜீவன் வந்து ஆதிக்கு சமமான நிலை, சமாதி சொல்லுவாங்க, சமம் பிளஸ் ஆதி, சமாதி சொல்லுவாங்க. அப்போ ஆதிக்கு சமமான நிலை தான் இந்த ஜீவ சமாதி. மகரிஷி கிட்ட ஐயா ஒரு கேள்வி கேட்குறாங்க அன்பர்கள். என்னடா ஐயா, தாங்கள் ஜீவ சமாதி அடைந்து மனித குலத்திற்கு தொண்டாற்றுவீர்களா? அவரே வேணான்றாரு ஜீவ சமாதி. ஆனால் ஒரு அன்பர் கேட்குறாரு, நீங்கள் ஜீவ சமாதி அடைஞ்சு மனிதர்களுக்கு தொண்டாற்றுவீர்களா? இப்பொழுது பல ஆயிரக்கணக்கில் இங்கு வருகிறீர்கள். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்திருக்கீங்க, நான் நேரடியாக உங்களுக்கு வேண்டிய விளக்குகளை அளிக்கின்றேன். இதை விடவா நான் இறந்த பிறகு அறிவு இயங்காத நிலையில் உங்களுக்கு தொண்டு செய்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இறந்த பிறகு உங்களுக்கு நான் தொண்டு செய்ய முடியுமா? இல்லையா? ஸோ உயிர் கலப்போட பண்ண முடியும். ஆனால் நான் நேரடியாக வந்து பண்ணுறது எப்படி இருக்குது, இறந்த பின்பு எப்படி பண்ணுறது அது. அப்போ மேலும் முன்பு சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு மக்கள் அறிவில் எப்படி இருந்தாங்கன்னா உயரவில்லை. மக்கள் வந்து அறிவில் அப்போ உயரவில்லை. ஏன்னா பழங்காலத்தில் தெய்வம் என்று சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, போய் இதில் போய் கொலை செய்திருவாங்க இல்லையா? அப்போ அந்த அறிவின் வளர்ச்சி அவருக்கு எட்டவில்லை. ஆனால் அவர்களுக்கு மாணவர்கள் இல்லை. பிற்காலத்தில் மக்கள் அவர்கள் நினைவோடு அறிவை பெற்ற அந்த நிலையை எடுத்தார்கள். இந்த விஞ்ஞான காலத்தில் தனிமையில் இருந்து அந்த மாதிரி கடைசி கட்டம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி நம்ம இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த ஜீவ சமாதி என்ற அந்த கட்டம் தான் தேவையே இல்லை அப்படின்னு. என்னுடைய ஆயுட்காலம் எப்பொழுதோ முடிந்து விட்டது, என்னுடைய ஆயுட்காலம் எப்பொழுதோ முடிந்து விட்டது. ஏன் எப்படி அப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு எப்போ சொல்கிறாங்க, 56 வயசுலேயே என்னாச்சு இறந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஜாதகம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஆனால் அவர் வந்து பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்ணியும் காயக்கல்பம் பண்ணி உடலை வந்து நல்லா உயிர் நல்லா வளமாக்கி கொண்டார் இல்லையா? அதான் அவர் சார், என்னுடைய ஆயுட்காலம் எப்பொழுதும் முடிந்து விட்டது. இப்பொழுது நான் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்காக எனக்கு கொடுத்த போனஸ் நாட்கள். உங்களுக்காக என்ன கொடுத்துருக்காரு இறைவன் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்க போனஸ் நாட்கள். அதனால் இப்பொழுதே என் அறிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் இருக்கும் போதே எல்லோரும் வந்து அறிவை பயன்படுத்து தேடுதல் உள்ள ஆத்மாக்கள் எந்த எச்சரிக்கையை பயன்படுத்தி நம்ம பயிற்சியை செஞ்சோம்னா நல்லா அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஆற்றலோடு நம்மளால் இருக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம ஒரு நித்யானந்த தவம் பண்ணலாம். ஓகே, நித்தம் ஆனந்தம் சொல்லுவாங்க இல்லையா? நித்யானந்த தவம் எப்படி இருக்கும்? நித்தம் ஆனந்தமாக இருக்கும். நம்ம சோர்வாக இருக்கும் போதுல இந்த நித்யானந்த தவம் பண்ண எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரே மயக்க கலக்கத்தை இப்போ நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு உள்ளே போகுமா இல்லைன்னு தெரியல இல்லையா? அதனால் கொஞ்சம் நித்யானந்தம் பண்ண நல்ல ஒரு பூஸ்டிங் மாதிரி தான் அது. உங்களுக்கு பூஸ்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்தனைகள்லாம் நிறைய பார்ப்போம். ஓகேவா? சரி, வாழ்க வளங்கள். கொஞ்சம் நாடி சுற்றி பண்ணிக்கலாம். ஓகே, தண்டுவிட சுத்தி பிராணியாகும். மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே ஆகிலிருந்து மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும்
நல்ல தெய்வீக ஆற்றலில் நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலில் நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலில் நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்த தவம் தொடக்கம். மூலாதாரத்திலிருந்து மெதுவாக முதுகுத்தண்டு வழியாக மூச்சை இழுத்து கொண்டே துரியம் செல்கிறோம். துரியத்திலிருந்து மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே பாத வரைக்கும், உச்சி முதல் பாத வரைக்கும் அப்படியே சிறிது சிறிதாக ஜீவகாரத்தை அப்படியே நிறுத்துக. எப்படி ஒரு நீரூற்றை நம்ம ஷவரில் குளிச்சா எப்படி இருக்குமோ அதே போல் உச்சி முதல் பாத வரைக்கும் இந்த ஜீவகாரத்தை அப்படியே உடல் முழுதும் நடைபெறும். திருப்பி மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழியாக மூச்சை இழுத்து கொண்டே துரியம். துரியத்திலிருந்து சிறிது சிறிதாக மூச்சை விட்டுக்கொண்டே ஜீவகாந்தி உடல் முழுவதும் பரவ விட்டுக்கிறோம். இது ஒரு காந்த குளியல் முறை மகரிஷி. மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். துரியத்திலிருந்து சிறிது சிறிதாக மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரைக்கும் ஜீவகாந்தத்தை பரவ விட்டுக்கொள்கிறோம். மூச்சு இயல்பாக இருக்கட்டும். மன இயக்கம் தான் முக்கியம். மனசு கரெக்டாக மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் செல்லணும். துரியத்திலிருந்து மெதுவாக சிறிது சிறிதாக உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் அப்படியே பரவட்டும். சிறிது சிறிதாக பரவட்டும். உடல் செல்களை நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். இதே போன்று ஒரு 25 முறை நம்ம செய்வோம். மெதுவாக மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். துரியத்திலிருந்து சிறிது சிறிதாக ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் அப்படியே பரவட்டும். மூச்சு இயல்பாக இருக்கட்டும். மன இயக்கம் தான் முக்கியம்.
அந்த உடல் முழுதும் பரவியுள்ள அந்த ஜீவகாந்த களத்தையே நாம் முற்றி நோக்குகிறோம். எப்படி நம்ம ஷவரில் குளிச்சுட்டு உடம்பு அப்படியே நனைஞ்சிருந்தா நம்ம அப்படியே நம்ம கவனிப்போமோ, அது போல ஜீவகாந்த குளிர் காந்த திணிவு இப்போ நல்லா இருக்கு, உடல் முழுவதும் பரவிருக்கு. அந்த களத்தையே அப்படியே நாம் உக்கிரமாக அப்படியே நோக்குங்கள். உடல் முழுவதும் பரவியுள்ள அந்த ஜீவகாந்த களத்தையே நாம் அப்படியே முற்றி நோக்குகிறோம். உடல் செல்கள்ல அப்படியே நல்ல மலர்ச்சியா இருக்கு, புத்துணர்ச்சியா இருக்கு. வாழ்க்கை தவத்தை சங்கல்பம் அருட்பீராற்றல் கருணைனா உடல் நலம் நீராயு நிலை செல்வம் இயற்கைகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பீராற்றல் கருணைனா உடல் நலம் நீராயு நிலை செல்வம் இயற்கைகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பீராற்றல் கருணைனா உடல் நலம் நீராயு நிலை செல்வம் இயற்கைகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம், பெற்ற மக்களை வாழ்த்துவோம், உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம், நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம், தொழில் தினசரிக்காரர்களை நம்மோடு நெருங்கிய தொடர்புகளை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக அவர்களை மனம் திறந்து நல்வாழ் கருணையோடு வாழ்த்துவோம். இனி வருவதை நாம் மனதிற்குள்ளாகவே வாழ்த்துகிறோம். ஆசான் அருள்தந்தை அவர்கள் அவர்களை வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோடி வாழ்க வளமுடன். மாங்காடு எஸ்ஐடி ரக மனவளக்கலை மன்ற அரசர்கள் வாழ்க வளமுடன். அதனோடு இருந்து நவமையினர் அனைத்து வாழ்க வளமுடன். இரண்டு ஒழுக்கம் இருப்பார்கள்.
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாகி துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வணக்கம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகள் லேசா ஓசைத்து முகத்தை வருடி 2 கைகள் தலைமுறைக்கு ஒரு ஆரம்பிச்சு கைகள் மெதுவாக தவிர்த்து வாழ்க. எல்லாரும் ஞான களஞ்சியம் என்ற புக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதில் நீங்கள் அந்த பொருள் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, முன்னுரை, அதெல்லாம் நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் மகரிஷி பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவங்கள் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனைக்கு திருச்செல்வி அம்மா சொன்னாங்க இல்லையா, துவக்கம் உண்டு, முடிவுண்டு, பருவுடல் இருக்குது, நம்ம உடல்கள் இருக்குது. அது மகரிஷியோட அமைதியே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 உடல்கள் என்னென்னா பருவுடல், நுண்ணுடல், காந்தங்கள். இன்னொன்று சூக்கும உடல். பருவுடல் உண்டு, துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. அதுதான் பருவுடல். பருவுடலுக்கு அதாவது கருமையம் என்று சொல்லுவோம், ஜெனட்டிக்ஸ். ஓகே, அதனால பருவுடலுக்கு துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. துவக்கம் உண்டு, முடிவில்லை உயிர். உயிர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுச்சு, அதுக்கு எங்கே வேணாலும் போகுது இல்லையா? அதுக்கு துவக்கம் உண்டு, எங்கே இருக்குது? கருமையத்தில் தான் வருது. ஆனால் முடிவு கிடையாது. ஆன்மாவுக்கு அழிவே இல்லாது இல்லையா? ஸோ உயிர் இல்லை. அப்போ உயிர் ஆற்றலுக்கு துவக்கம் உண்டு, ஆனால் முடிவு கிடையாது. துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதுதான் என்னது? சமாதி நிலை. ஓகே, அதுதான் இது சொல்லுது என்னது, ஃபுல்லாக அந்த காந்த உடல் ஸ்பேஸ், சுத்த வெளி சொல்லக்கூடிய காந்தம். அதான் நம்ம உடல் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஃபுல்லாக பரவி இருக்குது, வெளியவும் இருக்குது, உள்ளேயே இருக்குது. அப்போ அது துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, பரநிலைக்கு. பரம்னது ஆதி நிலை என்ன சொல்லக்கூடிய சுத்த வெளி. அப்போ துவக்கம், இயக்கம், முடிவு, உண்மை, தேவை. இந்த துவக்கமை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் முடிவு பற்றியும். துவக்கம் எங்கேருந்து துவங்குது? சுத்தவெளி என்றது துவங்குது. இயக்கம் என்றது அது பேரியக்கம் என்றது இயங்கி லாஸ்ட்டாக முடிவு என்றது மனிதன் என்றது முடியுது. ஓகேவா? அதுதான் இறைநிலை தவணை மகரிஷி நமக்கு கொடுத்தாரு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்தவெளியில் ஆரம்பித்து கரெக்டாக முடியவே என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள்லாம் சொல்லுவார். அந்த இதெல்லாம் கருமையம் எப்படி உருவாகுச்சு, அதெல்லாம் தோற்ற பொருட்கள், உயிரினங்கள் எல்லாம் கடைசியாக முடிவு என்று சொல்லக்கூடிய மனிதராக தோன்றினார் அப்படின்னு முடிப்பார். அப்போ எங்கேருந்து தொடங்குச்சு? சுத்தவெளியில் ஆரம்பித்து முடிவு. அதுதாவும் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்தது சாகா கலை, போகா புழல் பார்த்தோம் இல்லையா? அதை பற்றி வள்ளலார் என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த 3 பற்றி வள்ளலார் சொல்றாங்க. மகரிஷி அவர்களை அறிவு திருக்கூறில் விக்கிரமற்ற அருவுருவ ஜோதியை தான் தரிசிக்கின்றோம். அதுவும் ஆழியாரில் அருட்பெரும் ஜோதி நகரில் தான் அமைந்துள்ளார். அந்த ஜோதியை அவர் அறிவாக காணுகின்றார். சடங்குகள் எதுவும் அற்ற நிலையில் அந்த அறிவை வணங்குகின்ற பக்குவத்தை நாம் பெற வேண்டும். வள்ளலாருடைய இது பார்த்துருக்கீங்கல்ல, அவருடைய மகரிஷி ஃபஸ்ட்டு அந்த குடியை தான் கற்றார். அதுக்கப்புறம் தான் பின்னாடி அந்த இதெல்லாம் நம்ம வந்துச்சு. ஓகே, இந்த அருளரங்கம் அதெல்லாம் அப்புறமா தான் வந்துச்சு. ஸோ வடலூரில் உள்ள வல்ல பெருமானுடைய ஞான சபையும் இதே நிலைமை தான் விளங்கி வர வேண்டும். அதுதான் வல்ல பெருமானுடைய கண்ட முடிவு. வள்ளலாருடைய இதுதான் இது ஃபாலோ பண்ணார் மகரிஷி. ஓகே, சத்திய ஞான சபை அவருடைய இதுதான் இது வள்ளலார்.
அதே மாதிரி தானே நீங்களும் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஏன் அறிவு திருக்கோயில்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா? ஸோ அறிவு திருக்கோயில் ஏன் வச்சிங்க பேர்? அவருடைய இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை நான் அதை தான் வச்சுருக்கேன். சத்தியம் தான் என்னது? அறிவு. அப்போ அறிவு தான் ஜோதி, அந்த ஜோதி தான் நம்ம அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி. அப்படி சக்தின்றது ஞானம், அதாவது சத்திய ஞான சபை, ஞானம்ன்றது அறிவு. அப்போ அந்த மன்றத்தை தான் நான் அதை வச்சு தான் நான் வச்சு இந்த அறிவு திருக்கோயில் ஒரு பேரை வச்சுருக்கேன். டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அறிவு திருக்கோயில். அப்போ அறிவுக்கு இந்த கோயிலை கட்ட போகிறான்றது யாருக்கு தெரியும்னா விவேகானந்தருக்கு கூட முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்கல. அறிவுக்கு ஒரு திருக்கோயில் வரும், அதில் நிறைய பேராசிரியர்கள்லாம் அதில் வந்து ஒரு மகான் வந்து என்ன பண்ணுவார், ஆராய்ச்சி பண்ணி அவங்கள வந்து நல்லா இயக்கிக்கிட்டே இருப்பார், நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய பேராசிரியர் உருவாக்கி கொண்டே இருப்பாங்க அந்த அறிவு திருக்கோயிலில் அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லி வச்சதுனால தான் இப்போ நம்ம மகரிஷி அந்த 21ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி பாரதியார் கூட எப்படி வந்து அவருக்கு குலச்சாமியார் மூலமாக அவருக்கு ஒரு இது கிடச்சிது, ஞானம் கிடச்சிது. என்னென்னா பாரதியார் வந்து அவர் எப்பவுமே இயற்கை காட்சியில் ரசிச்சுட்டே இருப்பார் இல்லையா? அப்படியே போயிட்டே இருக்கும்போது குலசாமியார் பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி சுமந்துட்டு போகிறீங்க, அது யார்கிட்ட கொடுத்து இது பண்ணி துவைக்க கொடுக்கலாமே அப்படின்னு இவர் கிண்டலாக கேட்டார். உடனே குலசாமியார் சொல்வாரா, நான் என் மூட்டையெல்லாம் நான் கொடுத்து துவைக்க கொடுத்துருவேன், ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை வந்து யார் துவைப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரே ஸ்டன் ஆகிடுவார். அப்போது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்தூய்மை பண்ணுறதுக்கு யார் வருவான்னு அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்துச்சு. சடனாக வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து ஞானம் கிடச்சி. ஸோ பாருங்கள், எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்கவுங்க மகான்கள் வந்து கொடுக்கும்போது சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு அறிவு கண் வந்து திறந்து அவங்களுக்கு ஒரு ஞானம். ஓகேவா? சரி, வல்லபிரான் என்ன சொன்னால் சாகாக்களையே 3 அதாவது சங்கே சொற்களில் விளக்கியுள்ளார். சாகாக்கலை, வேகாக்கள், போகா புனல் என்பது. அந்த போகா புனல் என்பது பார்த்திங்கன்னா சாகாக்கலை என்பது ஆகாசம். இந்த போட்டுக்க பாருங்க. சாகாக்கலை என்பது வெட்ட வெளி, சுத்த வெளி தான் நம்மளுடைய ஸ்பேஸ் பாடின்னு சொல்லுவோம். இதை தான் 3 பாடியை பிரிச்சுட்டாரு சாகாக்கலை. அதே மாதிரி உயிர் தான் என்னது? வேகாக்கால். உயிர் வந்து வேகாது இல்லையா? அது இது எரிக்க முடியாது. உயிரை போய் அழிக்க முடியுமா? அழிக்க முடியும். அதுவே போகா புனல் என்பது நம்மளுடைய அடுத்தது. ஓகே, அந்த தாம்பத்தியம் என்று சொல்லுவோம். ஜீவசக்தி, பயோமேக்னட்டிசம் சொல்லுவோம், நம்மளோட ஜீவகாற்றம். ஓகே, அதுதான் வந்து போகா புனல். ஓகே, ஸோ இதில் வந்து மகரிஷி பார்த்தீங்கன்னா 4 இதுவாக பிரிச்சிருப்பாரு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். பிரம்மச்சரியம்ன்றது பார்த்திங்கன்னா குழந்தை வயசாக இருப்பாங்க இல்லையா? பள்ளி பருவத்தில் இருக்காங்க குழந்தைங்கலேருந்து எப்படி அவங்களுக்கு வந்து குருகுல கல்வின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் பள்ளி பருவத்தில் கரெக்டாக அங்கேயே இருந்து படிச்சுட்டு வரணும், அது வரைக்கும் நீ வந்து வீட்டுக்கே வரக்கூடாது, அந்த குருகுலத்தில் நல்லா கல்வியெலாம் கற்று மகாபாரத கதையெல்லாம் பார்த்துட்டீங்க. அந்த கதையில் வந்து எல்லாரும் ஒரே இதில் போட்டுருவாங்க. ராஜா வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு பையன் எல்லாருமே ஒரே இடத்துல தான் கல்வி கற்றுக்கிட்டு நல்லா பெரிய வித்தைகளாக கற்றுக்கிட்டு அப்புறமா தான் வெளியே வருவாங்க. அதுதான் வந்து பிரம்மச்சரியம். ஓகே, அந்த பிரம்மச்சரியத்தில் கரெக்டாக நமக்கு கிரகஸ்தம்ன்றது இல்லறம் இருந்து அதில் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. குழந்தை குட்டிகளாக இருந்துட்டு அது மூலமாக அவங்க வந்து கற்றுக்கிறாங்க. ஓகே, பொருள் ஈட்டி அவங்களுக்காக வாழ்ந்து எல்லாம் நம்ம வந்து பார்த்து வந்து கிரகஸ்தம். வானப்பிரஸ்தம் வந்து அதிலே இருந்து அவங்க வந்து இறைவனை அகத்தவம் செய்து தன்னுடைய அகத்தை தூய்மை செய்து கொள்வது. அந்த இல்லறத்திலே இருந்து எப்படி வந்து இப்போ உயிரை பற்றி மனசை பற்றி அடுத்த நம்ம ஸ்டேஜுக்கு வரணும் இல்லையா? அதுதான் வந்து வானப்பிரஸ்தம். அடுத்தது வந்து பார்த்தா சன்னியாசம் பற்றி எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேத்தி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஓய்வு எடுக்கிற டைம், அதாவது 70 80 அந்த ஸ்டேஜ் வந்து பாருங்க. அப்போ தான் தொண்டு என்று சொல்லக்கூடிய சன்னியாசம். எல்லாத்தையும் விட்டுட்டு கூட துறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? துறவு போகிறது. அந்த காலத்தில் வந்து துறவு அப்படி தான் மேற்கொண்டாங்க. ஆனால் மகரிஷி சொன்னார், அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கையை நம்ம வாழ தேவையில்லை. வீட்டிலே இருந்தே நீங்கள் நல்லா அப்படியே வெளியே போனால் நீங்கள் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணணும்? வெளியே போய் யார்கிட்ட கேட்கணும். அதை நீங்கள் உரிமையோட வீட்டிலே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவு என்றது தேவையில்லை. காசிக்கு போகிற சன்னியாசின்னு ஒரு பாட்டு, உங்கள் குடும்பம் என்னாக்க நீ ஒரு பாட்டு ஒரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காசிக்கெலாம் போய் நம்ம வந்து துறவு மேற்கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. வீட்டிலே இருந்தே நம்ம அழகாக வந்து துறவு மேற்கொண்டு அழகாக நம்ம வந்து அதாவது இல்லற கடமைகளை நம்ம செஞ்சு அதன் மூலமாக நம்ம அகத்தவம் இந்த ஆராய்ச்சிலாம் இந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சிலாம் செஞ்சு நம்ம அழகாக இறைநிலையை அடைய முடியும் அப்படின்றத வாழ்ந்து காட்டிய மகான் தான் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி.
இப்போ அடுத்த பாட்டு இப்போ பார்க்க போகிறோம். வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? யாருக்கா தெரியுமா இந்த பாட்டு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி. இது வள்ளலார் சொன்னார், சித்தர்களுடைய பாட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகள் சித்தர்கள் பாடல்கள் மிக மிக ரொம்ப எளிமையான சித்தர்களுடைய பாடல் சொற்கள்லாம் வந்து எளிமையாக இருந்தாலும் ஆனால் பொருள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புலப்படாது. அது ரொம்ப டீப்பாக பார்க்கணும். இந்த பாடல் வரிகள் எல்லா சொற்களும் எளிமையான சொற்கள் தான், ஆனால் பொருள் தான் புதிர் நிறைந்ததாக உள்ளது. இதே போலவே சுவாமிகளின் கவிதைகளும் எளிமையாக இருந்தாலும் அழகானவை. இது என்னன்னா, வானத்தின் மீது மயிலாட கண்டேன். இந்த சுத்தவெளி தத்துவம் தான் சொல்கிறாங்க. வானத்தின் மீது மயில், மயில் எப்படி தோகை விரித்து ஆடுது, அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறகு, அந்த மயிலுடைய இறகுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரபஞ்சம் அது பேரியக்க மண்டலமே அவர் வர்ணிக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு இது வந்து கேலக்ஸி. அப்போ எத்தனை கேலக்ஸி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி சுற்றி அந்த இறகு இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக அந்த தோகை விரித்த உடனே எத்தனை ஆயிரக்கணக்கான இது இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக. அதுதான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சு தெரியும். அது எப்படி மயில் குயிலாகும்? அதான் சொல்கிறாரு மகிழ்ச்சி. மயில் வந்து தோகை விரிச்சு பிரபஞ்சம் மாதிரி ஆயாச்சு. அதில் கோடான கோடி அண்டங்கள் கேலக்ஸி எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அதற்கும் அப்பால் சொல்கிறாரு இல்லையா, எங்கே நம்மளுடைய நவகிரக தவத்தில் சுத்த பிரபஞ்சத்தை தாண்டி நாம் அப்பால் செல்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ மயில் குயில் என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். அந்த கருப்பை தான் அவர் வர்ணிக்கிறார் பாருங்கள். மயில் குயில் ஆச்சு தெரியும். அந்த மயில் எப்படி குயில் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த மயில் வந்து அப்படியே கருப்பாக கும் இருட்டுன்னு சொல்லக்கூடிய குயில் ஆச்சு தெரியும். அதுதான் அந்த பாட்டுடைய அர்த்தம். அது எந்த மாதிரி பொருள் வந்து பொதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் சித்தர்கள். வானத்தில் மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சு தெரியும். இப்போ இனிமேல் உங்களுக்கு மயிலெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்னா பிரபஞ்சத்தை பார்க்குற மாதிரி தோணும். ஒவ்வொரு கேலக்ஸி எல்லா பிரபஞ்ச தோற்றங்கள் அப்படின்னு தோணும். ஓகேவா? இது சரி, மகரிஷி கிட்ட போய் ஒரு சித்து விளையாட்டுலாம் செய்யலாமா? சித்தன்றது உயிர் சொல்லுவாங்களே, அப்போல்லாம் பார்த்தா சித்தன்றது வந்து மேஜிக் ஷோ மாதிரி, அதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு மகரிஷி கிட்ட வந்து ஒருத்தர் செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து வைங்க. சரி, எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயோ, இந்த ஆப்பிள் வந்து ஏதோ செய்ய போகிறாரு போல மகரிஷி என்ன பண்ண போகிறாரு எல்லாம் ஆவலாக பார்க்குறாங்க. அவர் ஒன்றும் செய்யல. அதை எடுத்து 2 கட் பண்ணி அப்படியே வாயில் போட்டு இது வந்து நாளைக்கு என்னுடைய உடலில் ரத்த ரசம் ரத்தம் எல்லாம் 7 தாதுக்கெலாம் மாறும். அதுதான் வந்து மேஜிக். இதெல்லாம் யார் செய்கிறா? எல்லாம் வந்து இறைநிலை தான் செய்யுது. இதை விட பெரிய மேஜிக் ஏதாவது வேணுமா? அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் அழகாக ஒரு விந்து ஆற்றல் மூலமாக ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இதெல்லாம் யார் செய்கிறாங்க? இறைநிலை. இதை விட மேஜிக் என்ன வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ இது தேடி நீங்கள் வந்து அது செலவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதெல்லாம் சொல்லுவார் மகரிஷி. அதான் சித்து என்றால் இயக்கம் உயிர். சித்து என்றால் என்னது? இயக்கம் உயிர். உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் நம்ம யார் சொல்லுவோம்? உயிரை உணர்ந்தவர்கள். உயிர் மெய், மனம், உயிர் மெய் என்ற 3 மறைப்பொருட்களை உணர்ந்ததால் உலகில் அவர்கள் அறிய முடியாததொன்றுமில்லை. சித்தர்கள் யோகம், மருத்துவம், மந்திரம், இலக்கியம் என்று பல துறைகளில் பல அற்புத கலைகளை உலகிற்கு கொடுத்துள்ளார்கள். இந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? சித்தர்கள் ஞானிகள் மகான்கள். அப்போ சித்தர்களுடைய பெரும் மதிப்பை உணர்ந்து காலத்தால் அதிலும் போலிகள் தோன்றினார்கள். காசுக்காக என்ன ஆச்சு? போலிகள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளும் செஞ்சா நமக்கும் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போலிகள் தோன்ற அறியாத மக்களை கவர்வதற்காக சித்து, அதான் மேஜிக் ஷோ, சித்து என்ற பெயரில் பிறர் அறியாமல் சில செயல்களை பிளாக் மேஜிக் செய்து சாமியார் வேடம் பூண்டார்கள். என்ன பண்ணுவாங்க? அந்த சாமியார் வேடம்னா அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு இதெல்லாம் போட்டுட்டு கபாடம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? மக்களை ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. பிறர் கண்களை ஏமாற்றி சில செயல்களை செய்து சித்தி என்பார்கள். பாருங்கள், இப்போ ஒரு கோழியை மூட போகிறேன், அது என்ன ஆகும்? மாற்றா மாற போயிட போகிறேன், உடனே மாற்றி கொண்டு வந்துடுவாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி ஆகுது? இதெல்லாம் சித்து விளையாட்டு. அப்போ பாருங்கள், வழக்கம் போல் மக்களின் அறியாமையை மூலதனமாக்கி அவங்களோட அறியாமை என்ன பண்ணுறாங்க?
மூலதனமாக்கி வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்கிறார்கள். இயற்கை இல்லாத ஒன்றை யாராலும் உருவாக்க முடியாது. இயற்கையே எத்தனையோ நமக்கு கோடான கோடி எல்லாமே கொடுத்துருக்கு பிரபஞ்சம். அப்போ அதில் இல்லாததை எல்லாரும் எதுவும் கொடுக்க முடியாது. அப்போ விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் மக்கள் உணராமல் உள்ளது சமுதாயத்தினுடைய குறை. மண்ணை வைத்து பானையை செய்யலாம், ஆனால் மண்ணை நம்மால் செய்ய முடியுமா? மழையை நம்ம உருவாக்க முடியுமா? அதே போல தான் மண்ணை வைத்து நம்ம பானையை செய்ய முடியும். மண்ணை நம்மளால் உருவாக்க முடியுமா? ஒரு செல்லை உருவாக்க முடியுமா? இல்லை ஒரு ரத்தத்தை உருவாக்க முடியுமா? ஒரு விதநாளத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா? எல்லாமே இறைவனுடைய செயல். அப்போ இப்பழக்கத்தின் வழி வந்த மக்களும் மகரிஷி அவர்களிடம் ஏதாவது சித்து செய்து காட்டுகள் என்று அவ்வப்போது கேட்பதுண்டு. ஒரு முறை அமெரிக்காவில் மகரிஷி அவர்கள் தங்கியிருந்த போது அங்கிருந்த அன்பர்கள் மகரிஷி அவர்களிடம், சுவாமிஜி நீங்கள் ஏதாவது சித்து செய்து காட்டுங்கள் என்று வேண்டினார்கள். அவர் மகரிஷி அவர்களும் என்ன செய்து காட்டுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஒரு ஆப்பிள் ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள். ஒரு ஆப்பிளும் என்ன பண்ணாரு, ஆப்பிளும் கத்தியும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. மகரிஷி ஆப்பிளை சிறிதாக நறுக்கி சாப்பிட ஆரம்பித்த அன்பர்கள் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று எல்லாரும் ஆவலோடு பார்க்குறாங்க. அப்போ அவருடைய அசையும் கண்ணிமை காவல் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிள் முழுவதும் சாப்பிட்டு முடித்ததும் மகரிஷி சொன்னார், இப்போது ஆப்பிள் எங்கே? நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் சுவாமிஜி. இல்லை இல்லை, இப்பொழுது ஆப்பை உடலாக மாற்றிவிட்டேன், பார்த்தீர்களா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சித்தி என்கிறார்கள் சிரித்துக்கொண்டு. அன்பர்களுக்கு முதலில் சிறிது ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அந்த உண்மையை உணர்ந்து அவங்களும் சிரிச்சாங்க. அதே மாதிரி இறைவன் செய்கின்ற சித்தை உணர்ந்தவர்களுக்கு உலகில் அதிசயங்கள் ஒன்றுமில்லை, உயர்ந்ததும் தாழ்ந்ததும் இல்லை என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம அமெரிக்காவில் தங்கியிருந்த போது ஒரு அன்பர் என்ன பண்றாரு, மகரிஷியிடம், சுவாமிஜி உலகிலேயே மிக உயரமான நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்கிறது, மிக அருகில் உள்ளது, தாங்கள் அவசியம் வந்து பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா வீழ்ச்சி. அந்த அந்த அதிசயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும், வந்து பாருங்க அப்படின்னு ஒரு அன்பர் கூப்பிட்றாங்க. நான் அதை விட உயரமான நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன். மகரிஷி சொல்ல, நீ என்னப்பா பார்க்குற? அதை விட ரொம்ப அதிகமான நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன். இல்லை சுவாமிஜி, நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, எனவே உலகிலேயே இதை விட உயரமான நீர்வீழ்ச்சி இல்லவே இல்லை. அவர் அடித்து சொல்கிறார், பார்த்ததான் நிஜம், நீங்கள் வாங்க போகலாம். நான் பொய் சொல்வேனா? தாங்கள் சொல்ல மாட்டீர்கள், ஆனால் எனக்கும் புரியலையே. சரி, அப்போ என்ன அது நீர்வீழ்ச்சி அப்படின்னு அவர் கேட்குறார். மழை. எல்லாருக்கும் மழை, அதுதான் நீர்வீழ்ச்சி தான். நயாகரா நீர்வீழ்ச்சியோட பெருசுன்றார் மழை, அதுதான் உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறார். அது முதற்கொண்டு அண்டம் ஈராக தோன்றிய இறைநிலையின் பரிணாமம் முழுவதும் அற்புத சித்தே ஆகும். ஒரு வித்து அணிவை 10 மாதத்தில் எவ்வளோ அழகாக அற்புதமான ஒரு குழந்தையாக உருவாக்கக்கூடிய தாயும், ஒரு நெல்மணியை 1000 நெல்மணிக்கு உற்பத்தி செய்யும் ஒரு விவசாயி எப்படி இருக்கணும், இதெல்லாம் சித்துதானே அவர் சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் யார் உருவாக்க முடியும்? ஒரு நெல்மணி போட்டோம்னா ஒரு 1000கணக்கான நெல்மணிகள் வருது, ஒரு குழந்தை எவ்வளோ அழகாக வருது. அதெல்லாம் பார்க்கும்போது பறக்கும் பஞ்சை அற்புதமாக ஆடையாக மாற்றக்கூடிய நெசவாளி, பல பொருட்களை இணைத்து வசிக்க அற்புதமான வீடு கட்டித்தரும் தொழிலாளியும் செய்வதை விடவா சிறந்த சித்து இல்லையா? அழகாக ஒரு அற்புதமான ஒரு வீடை கட்டித்தராங்க. இதெல்லாம் எப்படி வாழ்க்கைக்கு உபயோகமற்ற எதையோ பிறர் அறியாமல் வரவழைத்து காட்டும் அந்த அன்பர்களிடம் வயிற்றுக்கு அவசியமான 1 கிலோ அரிசியை வரவழைத்து காட்ட சொன்னால் ஓடி விடுவார்கள். 1 கிலோ அரிசி இருக்குமா, இது பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் இல்லையா? சித்து செய்கிறவங்கிட்ட எனக்கு 1 கிலோ அரிசி கொஞ்சம் கொடுங்க, என் வயிற்று பசிக்கு கேட்டு அவங்க ஓடி விடுவார்கள். எனவே சித்தி என்ற பெயரால் சிந்தையை மயக்குவோரு செயல்கள் மயங்காமல் சத்தான இறைவனை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்து சித்த அனந்தம் சொல்லுவார். சத்துனா இறைநிலை, சித்துனா உயிர். ஓகே, அனந்தம் என்றால் ஆனந்தமான நிலை, பேரின்பு நிலை. ஓகே, அதான் சத்து சித்த அனந்தம்னா சச்சிதானந்தம் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுவே வாழ்க மந்திரம் கூட வாழ்க வளமுடன் நம்ம ஏன் சொல்கிறோம் உங்களுக்கே தெரியும். வாழ்க வளமுடன் நம்ம சொல்ல அந்த நாக்கு மேலெழுத்துக்கு தொட்டாத பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் நல்லா அற்புதமாக செய்யும். ஓகே, அதன் மூலமாக நமக்கு ஜீரண சுரப்பிகள்லாம் நமக்கு இப்போ ஒரு கண்களை மூடி நம்ம சிரம் தவிர்த்து ஐயா வந்து உங்களுக்கு என்ன மாறுதல் ஆசை சீரமைத்தல் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறாங்க தாய் இல்லையா? சிரம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வருது? ஏன்னா நம்ம பரிணாம வளர்ச்சியாக உயிர்களேருந்து வந்தது இல்லையா? விலங்கினத்துலேருந்து ஒரு சின்ன எறும்பு அழகாக ஒரு சர்க்கரையை எடுத்துகிட்டு போகுதுன்னு நினச்சிங்களேன், அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னு நினச்சிக்கலாம், அது எவ்வளோ தூரம் சுற்றுது பாருங்க இல்லையா? உடனே அது கடிக்கிறதுக்கு தேடுது இல்லையா? என்னுடைய உணவை யாரோ எடுத்துக்கிட்டாங்க உடனே அது சிரம் அனுப்புறது பாருங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஓரறிவு, அதாவது ஓரறிவு தாவரத்தில் வந்து ஈரறிவு, மூன்றறிவு, அதுலேருந்து வரக்கூடிய பழக்கப்பதிவாக வரக்கூடிய அந்த ஜீன்கள்லேயே நமக்கு என்னது உடல் செல்களை பதிஞ்சிடுச்சு அந்த சினம்ன்றது. மகரிஷியே பார்த்தீங்கன்னா 2 தடவை சினம் பட்டார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு அது லோகாபால் வந்து தண்ணி வந்து வச்சுருப்பாங்க மார்கழி மாதம், இதே மாதிரி கடும் குளிரில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து விட்டுருந்தாரு. உடனே நமக்கே இப்போ எவ்வளோ இருக்குது தண்ணி, நம்ம சுடு தண்ணி தான் பிடிக்கணும். அந்த அம்மா ஒரு ஜெக்கு தண்ணி எடுத்து ஊற்றுற உடனே அந்த 4 மணிக்குள்ளே எப்படி வறட்சி போயிருக்கும். அப்புறம் கண்ணிலே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த அம்மா மேலே ஊற்றிட்டார் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ சிரமமாக இருக்குங்க. ஸோ அப்புறமா தான் அவர் நினச்சி பார்த்தார், ஓ என்னுடைய அன்பின் காரணமாக, என் மேலே இருக்க அன்பின் காரணமாக தான் இந்த அம்மா வந்து விளையாட்டாக செஞ்சுருக்காங்க அப்படி தெரியுது. அதே மாதிரி திண்ணை பள்ளியில் கூட ஐயா வந்து ஒரு மாணவனை வந்து இது மாதிரி நல்லா படிக்கணும் என்ற அந்த ஆதங்கத்தில் தான் அவர் படிக்கணுன்ற ஆதங்கத்தில் தான் அவர் அடித்தாரே தவிர அவனை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாலாம் இது பண்ணலை இல்லையா? ஸோ அதுலேயே வந்து அவன் ரொம்ப ஐயோ படிக்கிறதுனால அவர் டக்குனு சுய நினைவுக்கு வந்து தூக்கி போட்டு டேய் நல்லா படிடான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். சரி வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நல்லா படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். வேறு வேலைக்கு போயிட்டார். ஸோ அது மாதிரி அந்த சிரமத்தினால எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பாருங்கள். தண்ணி கொண்டு அந்த சிரம் வந்து ஒரு தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை முதல்ல கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட சிரம் வந்து நமக்கு தேவையே இல்லை இல்லையா? ஸோ அது எல்லோரையும் வாழ்த்துங்க. நாம் நல்லது செஞ்சாலும் பிறருக்கு வந்து அது தீங்காக கூட மாறிடுது இல்லையா ஒரு சில பேர். ஸோ அப்போ எப்படிலாம் நமக்கு வந்து சினம் வந்து ஏன் ஏற்படுது, எதனால் ஏற்படுது, சினம் கொண்ட நபர்கள் யார் யார் அவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஒரு 20-25 நபரையாவது, அதாவது 20-25 தடவையாவது வாழ்த்துக்கன்னு. முதல்ல உங்கள் குடும்ப அன்பர்களை வாழ்த்துங்கன்னு மகரிஷி காலையில் எழுதுகிற முதல்ல உங்கள் குடும்ப அன்பர்களை 25 முறையாவது வாழ்த்துங்க. ஏன்னா வீட்டில் தான் முதல்ல அமைதி இருக்கணும். எழுந்த உடனே அப்போ தான் ஏதாவது ஒரு சண்டைக்குன்னே ஏதாவது ஒன்று வந்து நிற்கும் இல்லையா? அதனால நம்ம கணவராக இருக்கலாம், இல்லை நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், நம்ம அப்போ தான் ஏதாவது ஒரு வேலையில இருப்போம். ஆனால் அது ஒன்று வந்து நிற்கும். அதனால என்ன பண்ணுவோம், முதல்ல வாழ்த்துங்க. குடும்ப நண்பர்கள் முதல்ல 25 தடவை வாழ்த்துங்க. சரி அங்கே தான் நமக்கு வாழ்த்த முடியல, இந்த மௌன காலத்தையாவது குடும்ப நண்பர்கள் முதல்ல வாழ்த்துங்க. முதல்ல தன்னை வாழ்த்துக்கிங்க, அப்புறமா குடும்ப நண்பர்களை வாழ்த்துங்க, அப்புறம் என்னது உறவினர்களை வாழ்த்துங்க. உற்றார் உறவினர்களை அப்படியே சுற்றம் அப்படியே கொண்டு போகுது. ஓகே, அப்படியே சினம் தவிர்த்தல் பயிற்சி அது மூலமாக நீங்கள் அப்படியே எல்லாம் வாழ்த்துங்க. ஓகே, ஒரு 10 நிமிடம் எல்லாரையும் வாழ்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நபரே எடுத்துக்கொள்ள ஒரு 25 தடவை, ஒரு 15 தடவையாவது வாழ்த்து.
வாழ்க வளமுடன். சிறந்த பயிற்சி மூலமாக நம் குடும்ப அன்பர்கள் நம்மை நாமே சொல்லி வாழ்கிறோம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அந்த மன விரிவிலே எல்லோரையும் வாழ்த்த அந்த வாழ்த்தலைகள் நமக்குள்ளாகவும் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், அப்புறம் ஊடுருவும். ரெண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டு 5 அலைகள் அலையக்கமாக நமக்குள்ளாக. நான் சொன்னேன் வள்ளலாருடைய சத்திய ஞான சபை. சத்தியம் என்றால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிஷி வந்து மெய் விளக்க தவமை தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் மனவளக்கலையும் போயிடலாம். ஸோ சத்தியம் என்றால் உண்மை, மெய், ஞானம் என்றது விளக்கம், சபை என்றது தவமையமா. ஃபஸ்ட்டு அதுதான் உருவாங்கியில் மெய் விளக்க தவமையம். அதுக்கப்புறம் தான் வந்து அறிவு திருக்கோயில் எல்லாம் மனவளக்கலை என்ற அறக்கட்டளை அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சத்திய ஞான சபை, அதாவது வள்ளலாருடைய இதுதான் இவர் ஏற்று. அந்த இதுவே வந்து மெய் விளக்க தவமையம். கேட்டார் இல்லையா அன்பர் ஒருத்தர், நீங்கள் அவரை தான் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்போ அவருடைய இதுவே நீங்கள் வைக்கலாமே, சத்தியஞான சபையே வைக்கலாமே அப்படின்னு கேட்டதுங்க. இல்லை, நான் அதுதான் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். மெய் என்றது சத்தியஞான சபை, அதான் மெய் விளக்க தவமையம் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அது கூட அவருடைய பாட்டு கூட நம்ம இதில் பார்க்கலாம். ஆழியாரில் அந்த ஓங்கார மண்டபம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 வரிகள் கூட இருக்கும். வள்ளலாரை பற்றி வேணும், லாஸ்ட் 2 லைன்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா செயல்கள் அவர் மேலே நிறைய எப்பவுமே ஒரு மகான்கள்லாம் புகழ்னா இருந்தால்னா ஒருத்தருக்கு பிடிக்காது, எல்லாருமே நண்பர்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒருத்தருக்கு வந்து அவங்களோட வளர்ச்சியை கடை புகழ்ந்து பிடிக்காது. அப்படி பிடிக்காத ஒரு அன்பர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இது செய்வினை சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டார். யாருக்கு? மகரிஷி. அதை எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பாருங்க. அது மூலமாக ஒரு கவி மூலமாக கொடுத்துருக்காரு. அதான் நான் எழுதிக்க பாருங்க. செய்வினை பயனளிக்காது, செய்வினை பயனளிக்காது, ஓர் எழுத்தால் உயிர் ஒளியாம் ஓங்கார நிலை அறிந்து. அதான் உங்களுக்கு எழுதி, ஓர் எழுத்தால் உயிர் ஒளியாம் ஓங்கார நிலை. ஓங்காரம் பிரணவ மந்திரத்தில் எல்லாம் உச்சரித்த எனக்கு நேர் எழுத்து, அதான் நேர் அழுத்தி நிலை நிற்கும் எண்ணெய், நேர் அழுத்தி நிலை நிற்கும் எண்ணெய் அன்பன் மாற்றெழுத்தால் என்ன பண்ணுறாரு, அதை திருப்பி போட்டு நான் சொன்னதே வந்து மாற்று எழுத்தால் முள்ளெடுத்து ஒரு ஊசி எடுத்து குத்துவாங்க தெரியுமா, அவரை மாதிரியே ஒரு பொம்மையை வரைஞ்சி வச்சுட்டு குத்துவாங்க. அது குத்தும் போது அவங்களுக்கு வலிக்கும். மந்திரெல்லாம் சொல்லி ஒரு பாவை மாதிரி இது பண்ணி அதை குத்துவாங்க. குத்தும் போது அவங்களுக்கு வலிக்கும். அவங்களுக்கு இல்லை, யார் இந்த பொம்மையை வரைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு வலிக்கும். அப்போ மகரிஷி மாதிரி ஒரு பாவை ஒன்று வச்சு அவரை குத்துறாங்க பாருங்கள். முள்ளெடுத்து பாவை பதித்து பேரெழுத்து உரைத்து பயன் போல். அப்படிப்பட்ட இது பண்ணுறது கூட அவர் என்ன பண்ணாரு, வாழ்த்து தான் தெரிவித்தார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், எவ்வளோ ஒருத்தருக்கு அவன் சண்டால பாவி அவன் அழிஞ்சு போறான் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அவனுடைய இது மந்திரத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதிராக ஒரு மந்திரத்தை உபயோகித்து அவரையும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்துனாரே தவிர அவருக்கு எதுவும் ஆக வேண்டாம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே சொல்வார்களே, இயேசுநாதர் ஒரு கணத்தில் எடுத்தாலும் ஒரு கணத்தில் தான் காட்டணும். அவருக்கும் எவ்வளவோ இடைஞ்சல், இயேசுநாதர் கூட சிலுவையில் அரைச்சாங்க. ஆனால் அவரும் என்ன பண்ணாரு, ஒன்றுமே சொல்லலை, இல்லை எதுவுமே செய்யலை. எல்லாரும் பரமபிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அதனால் அவர்களை மன்னித்தருளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எனக்கு ஒரு பாவை வச்சு அவங்க குத்துறது எனக்கு தெரியுது, எனக்கு வலிக்குது, ஆனாலும் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல அருக்காப்பு, எனக்கு ஒரு அருக்காப்பு, அவருக்கு ஒரு மகரிஷிக்கு ஒரு அருக்காப்புலாம் போட்டு வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தி மகிழ்ந்தார். பாருங்கள், ஒரு பாவை ஒரு முள்ளை எடுத்து குத்தி அது வலிக்கிறது கூட அது எப்படி இருக்கும் நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல. பாருங்க, செய்வினைலாம் வச்சு அவரை எப்படியெல்லாம் தாக்கியிருக்காங்க பாருங்க அன்பர். இதே மாதிரி செயல் விளைவு தத்துவத்தெல்லாம் கொடுத்தாரு மகரிஷி. ஒரு செயலை செய்தால் இந்த விளைவு ஏற்படும். அது நமக்கு இப்போ வர துன்பங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்படுதுன்னா என்ன காரணம் நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம முன்னோர்கள் செய்த பதிவின் காரணமாக. நாம நினைக்கிறோம், ஐயோ இவங்க வந்ததால் தான் இதை செய்தது, இது வந்ததால் எனக்கு இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. கிடையவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் செய்த பதிவுகள் வித்தில் உண்டு இல்லையா, மூளையிலே செயல் பதிவடைத்தும் உண்டுன்னு சொல்வார். அப்போ பாருங்கள், எல்லாமே பதிஞ்சிடுச்சு. இதுதான் நடக்க போகுது, இதுதான் செயலுக்கான
விளைவு உண்டுன்றது முன்னாடி எழுதி வச்சாச்சு கிடக்கு. அதுதான் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல இதுவாக மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த பதிவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது வந்து என்ன பண்ண, நல்ல விளையாகுது தீய விளையாகுது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் மேல் பதிவு போட்டு நல்ல விதமாக மாற்றிருக்கலாம். அதுதான் வந்து தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு. ஒரு சின்ன ஃபார் இது கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருப்பார், காலையில் நல்லா இருப்பார். அப்புறம் என்ன ஆகும், நைட்டானா வந்து குடிச்சிட்டு வந்து அவள் அந்த ஒய்ஃபை வந்து போட்டு நல்லா அடின்னு அடிப்பார் இல்லையா? அப்போ அதுதான் வடிவேல் கதை மாதிரி தான். நல்லா சர்ச்சு வந்து எடுத்து நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருப்பார். காலையில் எழுதும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நைட்டு வரும்போது என்ன பண்ண நல்லா போட்டுக்கிட்டு நல்லா அடிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்புறம் எல்லாம் வந்து அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு நாளைக்கு காலை வந்து கருணாகம் தீண்டன்னு ரொம்ப இதுவாக ஹார்ஷாக சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, பதிவு என்னும் போது அது சமுதாயத்தில் பதியுது இல்லையா, வான்காதத்தில் பதியுது. அப்போது என்ன ஆகுது, அந்த சாபாலே ஒரு கருணாகத்தினுடைய கருமயத்தில் போய் பதியுது அந்த அம்மா கொடுத்த சாபம். ஓகேவா? இவர் தான் நல்ல ஒரு அச்சை. காலையில் எதுவுமே என்ன ஆகுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இது பண்ணி ஹெல்பிங் ஹேபிட்ஸ். அப்போது ஒரு அம்மா வந்து பசி எடுக்குது, ஒரு இட்லி வாங்கி ஒரு சாப்பாட்டுக்காக அவங்க ஒரு இதில் இருக்காங்க. சரி அவங்களுக்கு வந்து உதவலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 4 இட்லி ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா பசியாட்டுட்டு, அப்பா நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா, புள்ள குட்டியோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா வாழ்த்துறாங்க, மனதார வாழ்த்துறாங்க அந்த அம்மா. அப்போ அந்த வாழ்த்தலைகளை எங்கே போய் பதியுது, வான்காதத்தில் பதியுது. நம்ம எண்ணங்கள் எல்லாமே எதோட தொடர்படுது, நம்ம கருமையத்தோடு தொடர்படுது வான்காதம். அதான் பிரபஞ்சம், ஸ்பேஸ் இல்லையா? இங்கே இருக்கிறதுலாம் அங்கேயும் இருக்குது, அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் இருக்குது இல்லையா? அப்போது அது எல்லாமே பதியுது. அப்போ அதை பதிஞ்ச உடனே எப்போ செயலுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாது. அதான் இவர் கூட சார் ரமேஷ் சொல்கிறார் இல்லையா, எப்போ செயலுக்கு வரும்ன்றது அந்தந்த கணக்கு அவங்கக்கிட்ட தான் இருக்குது, ஸ்பேஸில் தான் இருக்குது. அப்போது இவர் பாருங்க நல்லா சாப்பிட்டு ஒரு நாள் வந்து இதுக்கு வராரு, பிரேக் டவுன். வீட்டுக்கு வரும்போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டி. சரி குறுக்கு வழியில் போயிடலாம், இதில் போயிடலாம், வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம் சொல்லி நடந்து வராரு. அடர்ந்த காடு. சரி அதனால் என்ன ஆகுது, அவர் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த கருணாகத்தினுடைய பதிஞ்சது இல்லையா, அவங்க போட்ட இது பதிவு அது செயலுக்கு வருது பாருங்கள். அப்போ தான் அந்த இருட்டில் அவர் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை வந்து தாக்கி விடுகிறது அந்த கருணாகப்பம், காவை குத்தி விடுது. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து அப்படியே படுத்துறாரு, அப்படியே மயக்கம் வந்து முறையோடு தள்ளிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியாக எதேச்சையாக ஒரு இவர் வரார், ஏன்னா மூலிகையோட ஒரு மருத்துவர் வரார். வந்து அவர் வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக வரார். அந்த வழியாக அவர் வரும்போது எதேச்சையாக அவர் பார்க்குறாரு, கீழே மயங்கி கிடந்த அந்த வாலிபர் பார்த்து, ஐயோ என்னது இப்படி இருக்காரு, வாயில் வேறு நுரத்தள்ளி இருக்குது, சரி இவரை எப்படி பிழைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மூலிகை சாறை பிழிஞ்சி அவர் வாயில் ஊற்றி கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க வைக்கிறார். அப்போ தான் அவர் பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுது, பா எப்படி இருந்த உயிர், அப்போ உயிரை பிழைக்க வச்ச தெய்வம்ப்பா சொல்கிறோமா இல்லையா? நமக்கே ஒரு டாக்டர் வந்து ஒரு குணப்படுத்திட்டார, இந்த வலி ரொம்ப நாளாக இருந்துச்சு, அக்குப்பஞ்சர் கீழர் பண்ண உடனே எனக்கு கை நல்லா சிரமமாயிடுச்சு, இப்போ எனக்கு எல்லாம் குணமாயிடுச்சு, கை நல்லா தூக்க முடியுதா இருக்கும். உடனே அவங்க இறைவனை நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. அந்த அந்த இது அதாவது இதை கொடுத்தாரு இல்லையா, அந்த மூலிகை பொருளை கூட வைத்தியரை தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சார். ஸோ அதான் சொல்கிறேன், எல்லாமே செயல்கள் இருக்குது. எல்லாமே என்ன ஆகுதுன்னா கர்மயத்தில் பதிஞ்சு அது எப்போ செயலுக்கு வரும்ன்றது நமக்கே தெரியாது. அந்தந்த செயலுக்கான விளைவு கண்டிப்பாக வந்தே தெரியும். அப்போ பாருங்க, முதல்ல கொடுத்த பதிவு அந்த அம்மா கொடுத்த வான்காலத்தை பதிவு செயலுக்கு வந்து கருணாகம் தீண்டி அவர் செத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து வாழ்த்து சொல்கிறாங்க பாருங்க, நீ மகராசனா இருப்பா, நீ 100 ஆண்டுகள் இருக்கணும்ன்றது சொல்கிறாங்க பாருங்க, அதுவும் செயலுக்கு வந்தது. எப்படியெல்லாம் செயலுக்கு வருதுன்னு பாருங்க. செயலுக்கான விளைவு தக்க இதை தரும். சரி, இப்போ நம்ம வந்து இறைநிலை தவம் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், இறைநிலைன்றது நம்ம சுத்த வெளியிலேருந்து ஆரம்பித்து மனிதன் என்று சொல்லக்கூடிய இதில் முடியும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், இமேஜினேஷன் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். ஓகேவா? டீ குடிச்சிட்டு அது